ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா பெங்களூர் சிட்டி அவுட்டரில் இருக்க ஸ்விம்மிங் பூலுக்கு வந்திருக்கேன். ரொம்ப தூரம் இல்லைங்க. லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்காங்க. இங்கே பேர் ஹெட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஜஸ்ட் 120 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க பேர் ஹெட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸோட பேச்சுலர் பார்ட்டி முடிச்சுட்டு அப்படியே ஃபால்ஸ் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் பக்கத்தில் எந்த ஃபால்ஸும் இல்லை. அதனால் ஸ்விம்மிங் பூல் போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்விம்மிங் பூலில் பெர் ஹெட்டுக்கு ஜஸ்ட் 120 rupees தான் கேள்விப்பட்டேன். அதனால் உடனே வண்டி அங்கே விட்டுட்டோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் செம்ம ஃபன் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸ்விம்மிங் பூல் வந்துட்டோம். பார்க்கவே ரொம்ப க்ளீனாக இருக்குது. சிட்டி பக்கத்தில் ஜஸ்ட் 120 rupeesக்கு இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூலாக ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தாலே ஒரு டைவை போடணும் போல் இருக்குது. டைவை போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு டைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ண ஒரு கம்ஃபர்ட்டான ஸ்விம்மிங் பூல் தான் இது. வேறு ஸ்விம்மிங் பூல் கம்பேர் பண்ணால் க்ரௌட் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அன்கம்ஃபர்ட் ஃபீல் கூட ஆகும். ஆனால் இது அப்படி இல்லை. எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்குது. ஸ்விம்மிங் வேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்னா கவலையே படாதுங்க, இங்கே கொடுக்குறாங்க. வேறு ஸ்விம்மிங் பூலில் அங்கே இருக்கிற ரூல்ஸ் படி ஸ்விம்மிங் வேர் நம்ம கொண்டு போகணும். அப்படி இல்லைனா பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை, அவங்களே கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறது நிஜமாகவே ஒரு வேறு லெவல் என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேங் கூட, உங்கள் ஃபேமிலி கூட, கிட்ஸ் கூட என்ஜாய் பண்ணதுக்கு ஒரு சூட்டபுளான ஸ்விம்மிங் பூல் தான் இது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளோ என்ஜாய் பண்ணணும். ஆனால் நம்ம டவுனில், ஹோம் டவுனில் என்னென்னா அங்கே வந்து கிணறு இருக்கும், அப்புறம் குளம் இருக்கும், ஆறு இருக்கும், அங்கே போய் குளிக்கலாம், ஜம்ப் பண்ணலாம். ஆனால் சிட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு கம்மியான ப்ரைஸுக்கு க்ளீனாக, வெல் மெயின்டனாக, எல்லா விட ஸ்பெசிலிட்டியோடு கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இந்த லொக்கேஷன் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதங்க. ஒன்ஸ் வாருங்க, வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கிட்ஸுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் சார் எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சேஃப்டி. ஸ்விம்மிங் தெரியாதவங்க, அப்புறம் பிகினர்ஸ் டேரெக்டாக ஜம்ப் பண்ணாதவங்க இங்கே சேஃப்டி ரிங் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து 6 to 7 feet இருக்குது டெப்த்து. என்ஜாய் பண்ணுங்கள். அதை விட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். ஸ்விம்மிங் தெரியாதவங்க ஸ்விம்மிங் பூல் ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட செப்பரேட்டாக ஒரு வாஷ்ரூம் இருக்குது. லோ ப்ரைஸில் இவ்வளோ ஒரு ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது, ரொம்பவே கிரேட்டுங்க. வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஹைவேல போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு என்ஜாய் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்விம்மிங் பூலை சூஸ் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ப்ரைஸ் கம்மி தான் வேறு ஸ்விம்மிங் பூலை கம்பேர் பண்ணால். அப்புறம் வாட்டர் கூட க்ளீனாக இருக்குது, வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்விம்மிங் வேர் ட்ரெஸ்ஸஸ் கூட அவங்களே கொடுக்குறாங்க. செப்பரேட்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் ரூம் கூட அங்கே இருக்குது. டோட்டலி இது ஒர்த் அண்ட் ரொம்ப கம்ஃபர்ட்டான ஸ்விம்மிங் பூல் தான் நான் சொல்லுவேன். Hope you like this video. Thank you so much for watching my channel. Go and enjoy your day. We'll see you in our next video. Bye.